அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா லைவ் வந்தது. நல்ல ஒரு மணி நேரம் போன லைவ். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களுக்கும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கு. அது வீடியோவாகவும் இப்போது வந்துட்டுருக்கோம், அப்லோட் ஆகும். அது மாதிரி நீங்களும் பலனடையணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைவ் இன்றைக்கி வர லைவையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த பதிவை பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் வீடியோ பார்க்கும் போது லைக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பண்ணுங்கள். அதுக்கு பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இப்போது நம்ம பஞ்சாங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுறது நல்லது. இன்றைய தேதி பார்த்திங்கன்னா 7/4/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்திங்கன்னா மாலை 4:35 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு சஷ்டி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் காலையில் 2:56 முடிஞ்சிடுது. நாள் முழுக்க இன்று கேட்டை நட்சத்திரமாக இருக்குது. இப்போது சூரிய உதயம் காலையில் 6:01 சூரியன் மறைவு மாலை 6:21 இருக்குது. நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 3:16 4:48. ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை 3:04 சொல்லுவாங்க. ஆனால் இந்த நேரம் தான் உங்களுக்கு 3:16 4:48 தான் ராகுகால நேரம். யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 9:06 10:38 வரைக்கும். குளிகை பார்த்திங்கன்னா 12:11 1:43 வரைக்கும். இப்போ பஞ்சமி திதியில் எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யலாம். பயணம் போகிறது, சாமியிடம் வேண்டுதல், திருமணம், வீட்டில் சாமி அறை அமைக்கிறது, உடல் வலிமை தரும் செயல்கள் செய்கிறதுக்கு உகந்தது. ஆனால் கேட்ட நட்சத்திரத்தில் பொறுத்த வரைக்கும் மாடு வாங்க, ஆடு மாடு வாங்கிறது, மந்திரம் மோத, ஆட்களை நீக்க, கடனை தீர்க்க, வாஸ்து சாந்தி செய்ய, குளம் கிணறு வெட்ட, நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்ற நாள். நவகிரகத்துக்கான உங்களோட ராசிக்கான பலன்களை நவகிரக பூஜைகள் செய்யறதுக்கு ஏற்றது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு ஆதரவு, ரிஷப ராசிக்கு சிக்கல், மிதுன ராசிக்கு சிரமம், கடக ராசிக்கு ஆசதி, சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு செலவு, துலாம் ராசிக்கு சுகம், விருச்சிக ராசிக்கு கவலை, தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு நன்மை, கும்ப ராசிக்கு பயம், மீன ராசிக்கு வருத்தம். இன்றைய நாளை சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக கையாளுங்க. லைவ் வரதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு இன்று நாளை பொறுத்தளவுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில பிரச்சனைகளை எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இன்று உங்களோட ராசியிலே சுக்கிரன் இருக்கார், 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல புதனும் ராகுவும் இருக்காங்க, 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி இருக்கிறது. இன்று குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாள். உடல்நிலையும் பார்த்திங்கன்னா மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேலைபளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக போகிற மாதிரி இருக்குது. அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி. இன்று தவறுகள் எதுவும் செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதனால் பேர் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களை நீங்களே கண்காணித்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களோட வேலைகளை கொஞ்சம் முன்னுரிமைப்படுத்தி செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு அவசியமாக தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுமையும் உறுதியும் இன்று உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது. எந்த ஒரு விஷயம் வேலையில் கவனமாக இருங்க, தவறுகள் ஏற்படாத பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பாக இருக்குது. கவனமாக பார்த்து சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளேயும் உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி சில மனசில் தோன்ற மாதிரி இருக்கும். உறவை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட செலவுகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியம். இல்லைனா தேவையில்லாத விரயங்களோ பண இழப்புகளோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயமாக எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் இருக்குது, செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலும் நல்ல ஒரு பலன்கள் தர விதமாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எதிர்பாராத சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு தேடி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்று எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட வேலையாக இருக்கட்டும், புதிய வேலை வாய்ப்புகளாக, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல புதனும் ராகு, 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனியும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்பத்தில் திடீர்னு சுப செய்திகள் வந்து சேரும். உற்றார் உறவினர்கள் நட்போடு இருப்பாங்க. பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். தொழில் விஷயமா புதிய திட்டங்கள் வெற்றியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீங்க. கடன்களை குறைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்று புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பயனளிக்கிற விதமாக அந்த வேலை இருக்குது. செய்கிற வேலைகளையும் நம்பிக்கையோட செய்கிற செயல்கள் காரியங்களையும் உறுதியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணிக்கு உரிய பாராட்டும் அங்கீகாரமும் தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்கூட்டியே செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை ஏற்படுத்தும். புதிய வேலைவாய்ப்போ புதிய பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக இருப்பீங்க. உறவுகள் சிறக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது. நாளை மகிழ்ச்சியாக உற்சாகமாக கொண்டு போக வெளியில் போயிட்டு வர்றது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது. செலவுகளும் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் திருப்தியான செலவுகளுங்கிறதுனால மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு சேமிச்சிங்கன்னா நல்லா பலன் தர விதமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசை அமைதியாக வச்சுப்பீங்க. ஜாலியாக இருப்பீங்க. பாட்டு, பக்தி பாடல்கள், சினிமா பாட்டுகள் கேட்டு ஆரோக்கியத்தையும் சிறப்பாக வச்சுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்கள் ராசியிலேயே குரு இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல கேது இருக்குது. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9ஆம் இடத்துல புதனும் ராகும். 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனியும். 11ஆம் இடத்துல சுக்கிரனும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். பசங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் வருகையில் சுப செய்திகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் நண்பர்களோட ஆலோசனைகள் நல்ல பலனை தரும். தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்கிற விதமாக நாள் உங்களுக்கு இருக்குது. இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லா முயற்சிகள்லையும் வெற்றி காண வாய்ப்புகள் அதிகம். வாழ்க்கையோட நல்ல ஒரு உச்சத்தையும் நல்ல ஒரு பலனையும் அடையக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல், உறுதி நல்லாவே நீங்கள் விரும்பியதை, நீங்கள் நினச்சதை, நீங்கள் எதிர்பார்த்ததை அடையிறதுக்கு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு கொடுத்த வேலைகளை விரைவாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல தரத்தோடு அளிப்பீங்க. உங்களோட திறமை மூலிமா ஈஸியாக நல்ல ஒரு எல்லா விஷயத்துலேயும் சுறுசுறுப்பாகவும் விவேகமாகவும் வேலைகளை செஞ்சு பாராட்டும் பேரும் நல்ல ஒரு வளர்ச்சியும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்று நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. உறவில் நல்ல ஒரு பிணைப்பு இருக்குது. அதே நேரம் புரிதலும் அதிகமாக இருக்குது. மகிழ்ச்சியாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் போதிய அளவு அதிகமாகவே இருக்குது. உங்களோட சேமிப்பு எடுத்துக்கிங்க. எதிர்கால நலன் கருதி சேமிக்கிறதும் நல்ல ஒரு பயனுள்ள வகையில் செலவு செய்கிறதும் மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறந்த ஆற்றல் இருக்குது. அது மூலிமா நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் நாள் முழுக்க இருக்குது. மிதுன ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். சில பதட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி, தாமதங்களுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. பலன் நல்லா இருக்கும். அதே நேரங்களில் பொறுமையும் நிதானமும் தேவை. உறவுகளுக்குள்ளே ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 9ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனியும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குருவும். பணவரவு இருக்குது. ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கும்.
குடும்பத்தில் பெரியவங்க கூட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் விலகி நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். நண்பர்களோட உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நாள் முழுக்க பொறுமையும் அமைதியும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். திட்டமிட்டு திறமையோடு செஞ்சிங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் அனுகூலமான பலன் கிடைக்கும். புனித யாத்திரை மேற்கொள்றதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிக்கு நிதானமும் பொறுமையும் கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படுது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். பொறுமையோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் பார்த்து செய்யுங்க. கவன சிதறல் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலைகளில் ப்ரொஃபஷ்னலாக எல்லாரையும் அணுகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட அவங்களோட உணர்வை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது. அவங்க அதாவது அவங்க தனிமை உணராத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மகிழ்ச்சி நிலவை முக்கியமாக அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சு நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை சரியாக கையாளுங்க. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசு அமைதியாக இருந்தால் போதும். அதே நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாதீங்க. பதட்டம் உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்களும் மனசுக்கு நிறைவில்லாத ஒரு சில சூழ்நிலைகளும் தருணங்களும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களை ரொம்பவே கவலைப்படுற மாதிரி இருக்கும். எதிர்பாராத பிரச்சனைகளோ எதிர்பாராத செலவுகளோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை அமைதியாக திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. உங்கள் ராசியிலே கேது இருக்கிறது, 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, 7ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனியும், 9ஆம் இடத்துல சுக்கிரனும், 11ஆம் இடத்துல குருவும். கொஞ்சம் அதிகமான மனக்குழப்பங்கள் இருக்குது. தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்று உறவினர்களால் வீண் செலவுகளும் ஏற்படும், பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. தொழில் விஷயமாக மேற்கொள்ளும் பயணம் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பெரிய மனிதர்களை கூட நல்ல நட்பாக பேசி பழகுனீங்கன்னா அது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். உங்களோட பொறுமை இன்று ரொம்பவே அவசியம். அதன் மூலியமாக தான் நாளை சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக செய்யுங்க. உங்களோட வளர்ச்சி அமையணும்னா சிறப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கவனமாக செய்யுங்க, பதட்டப்படாதீங்க. அதே நேரங்களில் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உறுதியும் தைரியமும் உங்கள் வேலையில் அவசியமாக தேவை. ரொம்ப தாமதமாகும், வேலைகள் டிலே ஆகிறதுனால திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட நல்லுறவு அமைய அவங்களோட கருத்துக்கும் மதிப்பு கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. நட்புணர்வோடு அவங்கக்கிட்ட பேசி பழக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் சம்மந்தமாக எந்த ஒரு அதிர்ஷ்டமும் கிடையாது. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்கும். அதே நேரம் நிதி நிலைமையை பார்க்கறது ரொம்பவே அவசியம். சேமிப்பு அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. எண்ணெய் பதார்த்தத்தை தவிருங்க. வெயிலில் அதிகமாக சுற்றாதீங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு மிக்க நாளாக இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. எல்லா விதத்துலேயும் சாதகமாகவும் அனுகூலமும் தாராளமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யலாம். நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற திடமும் உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நாள் உங்களுக்கு சிறப்பாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. கிரகநிலைகளை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி, 8ஆம் இடத்துல சுக்கிரனும், 10ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. நல்ல ஒரு தனவரவு அமோகரமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. உற்றார் உறவினர்களோட ஒற்றுமை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். அதே நேரங்கள் நண்பர்களோட உதவியால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ற மாதிரி இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கைகூடி வரும். நீங்கள் விரும்பியது இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட பிரார்த்தனை மூலிமா நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அதிகமாக புத்திசாலித்தனமாக கையாள்வீங்க. நல்ல ஒரு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட நேர்மை பாராட்டுக்குரியதாகவும் உங்களுக்கு அது வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. 2 பேரும் இணைஞ்சு ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதலர்களுக்கு இது ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இனிமையான தருணங்களை அனுபவிக்க தயாராக இருங்க.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட திறமை காரணமாக சேமிப்பு பல மடங்கு உயர மாதிரி இருக்கும். புத்திசாலித்தனமாக பணத்தை சேமிக்கிறதுக்கும் பணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நல்ல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் சிறப்பானதாக தான் இருக்குது, கொண்டாடுங்க. இப்போது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா வார்த்தைகளின் நிதானம் தேவை. அதே நேரங்களில் உறவுகளை அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. சில விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 5ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனியும், 7ஆம் இடத்துல சுக்கிரனும், 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. நீங்கள் இன்று செய்கிற செயல்களில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்க உங்களுக்கு கொஞ்சம் மனசங்கடங்களை ஏற்படுத்துவாங்க. தேவையில்லாத விரயங்கள் ஆகலாம், தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் அவங்க கிட்ட கருத்துக்களை கேட்டு ஆலோசனைகள் பண்ணி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் எல்லாமே சிறப்பாக திட்டமிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். உங்களோட மனசில் மகிழ்ச்சி கொஞ்சம் குறைஞ்சி போன மாதிரி உணர்வீங்க. ஏதோ ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. கூடுதல் பொறுப்புகள் சுமக்கக்கூடியதாக இருக்கும். செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவன சிதைவு ஏற்பட வகையில் வேலைகளில் பார்த்து நடந்துக்க வேண்டியது அவசியம். கவனமாக செய்யுங்க. அமைதியாக விடாமுயற்சியோட செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேசி தீர்க்கிறது நல்லது. புரிதலை அதிகப்படுத்த வேண்டிய முயற்சிகளை இறங்குறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு கம்மியாக தான் இருக்கும். சேமிப்பு கம்மியாக இருக்குது. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் கொஞ்சம் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக்கு நிதானம் தேவை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு கலவையான பலன்கள்னு சொல்லும் போது பாசிட்டிவும் இருக்குது. அதே நேரங்களில் சில எதிர்பாராத சூழ்நிலைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. ஒரு விஷயம் என்னென்னா, அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுக்கும் போது பொறுமையாக எடுக்க வேண்டியது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் சின்னதாக தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசியிலேயே சந்திரன் இருக்கார். 4ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனியும், 6ஆம் இடத்துல சுக்கிரனும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போனீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பசங்களால் ஒரு சில ஆதரவும் நல்ல செய்தியும் கிடைக்கும். எந்த செயலியும் செய்யும் போது உறுதியோடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும். திருமண பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி நாளை பார்த்து கொண்டு போகிறது நல்லது. வங்கி இருப்பு வரவு நல்லா தான் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொன்பொருள் வாங்கும் போது செலவுகளில் கவனம். இன்று நீங்கள் உற்சாகமாக ஆற்றலோடு செயல்பட வேண்டியது அவசியம். பொறுமையாக செயல்களை கையாள வேண்டியது அவசியம். உங்கள் கூட பிறந்தவங்க கூட சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கும். அது கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்சதாக தான் இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படாமல் இருங்க. வார்த்தைகளை நிதானமாக இருங்க. அமைதியாக இனிமையாக உங்களோட கருத்துக்களை தெளிவாக பொறுமையாக எடுத்து சொல்கிறது நல்லது. புரிதல் ஏற்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பணத்தை கவனமாக நிர்ணயிக்க வேண்டியது அவசியம். செலவுகளை கணிச்சு திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனம் தேவை. கண்களில் பரிசோதனை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு ஆரோக்கியத்தில் பார்த்து நடந்துக்க வேண்டியது நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கலவையான பலன்கள் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தோடு தான் ஆரம்பிக்குது. மனசில் ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வோ பய உணர்வோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிகமாக யோசிக்காதீங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போங்க. பாசிட்டிவாக நாளை அணுக வேண்டியது அவசியம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதனும் ராகுவும் இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி, 5ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது. பசங்க
பசங்களால் அலைச்சல் டென்ஷன் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்கள் வழியில் கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். உறவினர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. பயணங்கள் இருக்குது, அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்று உங்ககிட்ட கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்துட்டு தெளிவான மனநிலையோட நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் தர விதமாக நாள் உங்களுக்கு அமையும். இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பீங்க. அதனால் வேலைகளை முடிக்க தாமதமாகிற மாதிரி இருக்குது. கவனமாக உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம். பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க. ப்ரொஃபஷ்னலாக வேலைகளை செஞ்சு முடிங்க. திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இன்று தகவல் பரிமாற்றம் ரொம்பவே கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியம். அது வார்த்தைகளால் பிரச்சனையாகாமல் பார்த்துக்குங்க. பிணைப்பு ஏற்படுற மாதிரி, புரிதல் ஏற்படுற மாதிரி அன்பாகவும் நட்பாகவும் பேசி பழகிறது நல்லது. அது உங்களோட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கட்டும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சுமாராக தான் இருக்கும். அதே நேரம் எப்படி பணத்தை கையாளுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. சாதுரியமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழப்பம் அடையிறது ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். மனசில் தன்னம்பிக்கையோடு இருங்க. ஓய்வெடுங்க. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்று உங்களுக்கு உற்சாகத்தோட வளர்ச்சியும் சேர்ந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. நல்லா பேசுவீங்க. நல்ல செய்கிற செயல்களில் உங்கள்கிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்குது. அது மூலிமா வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட நாள் விருப்பங்களும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனியும், 4ஆம் இடத்துல சுக்கிரனும், 6ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுற விதமாக தான் இருக்குது. பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கோயிலுக்காக வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அது சேமிப்பு உயரத்துக்கு உதவியாக இருக்குது. இன்று நாள் முழுக்க சிறப்பாக தான் இருக்குது. உங்களோட எல்லா முயற்சிக்கும் வெற்றி அடையக்கூடிய விதமாக இருக்கும். உங்கள் மனசில் நல்ல ஒரு அமைதி இருக்குது. நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் எல்லாரையும் பாராட்டும் பேரும் பெறக்கூடிய விதமாக தான் இருக்குது. சிறப்பான செயல்பாடு, நல்ல ஒரு திட்டமிட்டு எல்லாத்தையும் நேரத்துக்கு முடிப்பீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தனக்கூட நல்ல புரிதல் இருக்குது. உறவை வலுப்படுத்த முடியும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். ஜாலியாக ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களுக்கும் இது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. அதிக அளவில் சேமிப்பும் இருக்கிறதுனால மனசுக்கு நிறைவாக இருக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டு சேமிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான ஆரோக்கியத்தோட உற்சாகமாக நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாளை எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் திட்டமிடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் தரும். அதே நேரத்தில் உங்களோட திடமான செயல்பாடுகள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தர மாதிரி இருக்குது. சாதகமான பலன்கள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா தொழிலில் நல்ல ஒரு லாபமும் வளர்ச்சியும் தெரியும். உங்களோட சிந்தனைகளுக்கு முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்றதாக தான் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக இருக்குது. உங்களோட ராசியிலே புதனும் ராகுவும், 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனியும், 3ஆம் இடத்துல சுக்கிரனும், 5ஆம் இடத்துல குருவும், 7ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல சந்திரனும் நல்ல ஒரு வளர்ச்சி. உங்களோட முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள். பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல திருப்திகரமாக இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள் இருக்குது. உங்களோட தேவைகளையும் உங்களோட நீண்ட நாள் ஆசைகளையும் பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்க. நீண்ட கால திட்டம் சிறந்தது. இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் மகிழ்ச்சி அளிக்கிறதா இருக்கும். உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் செய்வீங்க. கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்குது. பணியிடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்பு, பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. உங்களோட படைப்பாற்றல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று மனசில் அமைதியும் கட்டுப்பாடோடு இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுற விதமான நாள் இருக்குது. அன்பு பாசமும் அதிகரிக்கும். உற்சாகமான ஜாலியாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வங்கி இருப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வரவு நல்லா இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறது திருப்தியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. அது தன்னம்பிக்கை காரணமாக நாள் முழுக்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உற்சாகமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளோடையும் கொஞ்சம் குழப்பங்களும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக புத்திசாலித்தனமும் அவசியமாக தேவை. சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா, திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நாளை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகலாம். பொறுப்புகள் காரணமாக இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் சனி இருக்கிறதும், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல புதனும் ராகுவும் தூக்கம் குறையிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கூட பிறந்தவங்களோட ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. பெற்றோர் கூடயும் பார்த்து பேச வேண்டியது அவசியம். வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகள் வந்து சேர்கிற மாதிரி இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் நண்பர்களோட ஆதரவு இன்று ரொம்பவே அவசியமாக தேவை. கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இருந்ததுன்னா வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்களை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. இன்று நீங்கள் உங்களோட நிலையிலிருந்து முன்னேற நீங்கள் அதிகமாக முயல வேண்டியது அவசியம். கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. பாதுகாப்பில்லாத உணர்வு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை போக்கிறதுக்கு புத்திசாலித்தனமாக நாளை பாசிட்டிவாக கொண்டு போகிறது நல்லது. உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் பொறுமை ரொம்பவே அவசியம். வேலைகளை ஒப்படைக்கும் போது தவறுகள் இல்லாமல் இருக்குதான்னு சரி பார்த்து செஞ்சு ஒப்படைக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்கள் கிட்ட இன்று உங்களுக்கு துணைக்கிட்ட அன்பாக நடந்துக்க வேண்டியது அவசியம். பழைய குடும்ப விஷயத்தெல்லாம் கிளறாமல் இருக்கிறது நல்லது. பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நாளாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று கடன்கள் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பண இழப்பை தவிர்க்க வேண்டியது அவசியம். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை வலிக்கான வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை வெளியில் சாப்பிடாதீங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் தொடர்ந்து சேனலில் பார்க்குறவங்களுக்கு நன்றி. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் இருக்குது. இப்போது உங்களோட சுயஜாதகம் படி நீங்கள் இந்த வர காலங்கள், அதாவது ஆகஸ்ட் 2 வரை கால சர்ப்ப தோஷ கிரக நிலைகளுக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்குது. அது உங்களோட ராசிக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும், எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லைவில் உங்கள் பிறந்த விவரங்களை போட்டு கமெண்ட் பண்ணுறது. உங்களுக்கு உண்டான கேள்வியும் கேட்கலாம். அதே நேரங்களில் மொத்தமாக பெருசாக கேட்காதீங்க. பொதுவாக ஒரு சில கேள்விகள் மட்டும், ஒரு கேள்வி 2 கேள்வி மட்டும் கேளுங்க. லைஃப் எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். பொதுப்படையில் கல்யாணம் எப்போ, அந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறது நல்லது. தொடர்ந்து ஆதரவுக்கு நன்றி. இப்போது இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு போட்டால் தான் லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த பலனை கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும் போது ஹைப்பன் ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அனைத்து நேயர்களுக்கும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே மனமார்ந்த நன்றி, வணக்கம்.